நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் வீட்டில் 2 கத்தி, இந்த கத்திக்கு சம்மந்தமானவர் யார், எதனால் இந்த சூழ்ச்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து நம்ம தீபக் கிட்ட சொல்ல, தீபக்கு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க கூட வேலை செஞ்சுன்னு இருக்காங்க கான்ஸ்டபிள், அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜேஸ்வரியும் மறுபக்கம் அந்த ரகுவையும் கூட்டு வச்சு விசாரணை மேலே விசாரணை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் குற்றவாளின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ அவங்க எதுவும் பண்ணாமல் அவங்க மூலிமா எதனா மல்லிக்கு ஆதரவாக ஏதாவது அவளை தூக்கி உள்ளே போடுற மாதிரி எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை காட்டுன்னு செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்க போகிற வேகத்தை பார்த்தா மல்லியை ஜெயிலில் போடணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இதிலேருந்து எப்படியாவது மல்லியை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்னதோட மட்டும் இல்லாமல் மல்லிக்கிட்ட நானே பேசியிருக்கேன், மல்லி தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே தீபிகா ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஓஹோ, என்கிட்டே ஒரு கருப்பாடு வச்சுருக்கேன், அந்த கருப்பாடை வச்சு உன் ஓட்டத்தை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம தீபிகா தான். சரி ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் ரகுவையும் மறுபக்கம் ராஜேஸ்வரியும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக விசாரிச்சும் போது அவங்க நிறைய பொய்கள் எல்லாமே பேசினாங்க. நம்ம ராஜேஸ்வரி கரெக்டாக சிந்திச்சு, ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சிமம் இருக்குது, எப்படி இருந்தாலும் ரகு அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான், இவங்க கரெக்டாக போலீஸ் புத்தியை என்கிட்டே காட்டுறாங்களா, உங்களோட ஆட்டம் உங்களோட வேட்டை இதெல்லாம் என்கிட்ட பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து எப்படி பொய்யா நடிக்கணும், எப்படி பொய்யா பேசணும் அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக கரைச்சி குடித்தவங்க நம்ம ராஜேஸ்வரி. அதனால் ராஜேஸ்வரி கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வாங்க முடியாது அப்படின்ற ஏற்ற மாதிரி ராஜேஸ்வரி பொய்யான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே, இவங்க 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் கீழே கரெக்டாக மைக்கை வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. ராஜேஸ்வரி மேடம், என்ன மேடம் எல்லாம் சொல்லிட்டீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏன் பயப்படணும், அந்த மல்லி குற்றவாளி, நம்ம 2 பேரையும் வந்து விசாரிச்சா நாம் என்ன சொல்ல முடியும், நாம் ஏதோ சுடர் மேலே அப்போ கோபம் இருந்துச்சு அதனால பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னா அது எப்படி நம்ம ஒத்து போக முடியும், எதுக்கும் நம்ம என்றைக்குமே தலை குனிஞ்சு போகக்கூடாது, ஏன்னா நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம தலை குனிஞ்சு போகலாம், தப்பே இல்லாமல் நாம ஏன் பயப்படணும், நீங்கள் கவலைப்படாதீங்க ரகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல. ரகு வந்து, ஆமாம் மேடம் இதே தான் நானும் படித்து சொல்லியிருக்கேன், அந்த மேடம் எங்கே கேட்குறாங்க, எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோவப்பட்டுனே இருக்காங்க, ஆனால் அந்த விஷயத்தை நான் எதுவுமே செய்யல நான் படித்து சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கடா டே, இந்த மாதிரி ஒரு நாடகம் எங்கடா நடக்கும், பர்ஃபார்மன்ஸு பருப்பு வேகுதடா ஒரு பக்கம், எப்போ இப்படியெல்லாமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஏமாத்தின்னு இருக்காங்க. இவங்க ஏமாத்ததெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் தலை சுற்றி கீழே கிருன்னு உழுதுற மாதிரியே இருக்கே. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மறுபக்கம் நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு கரெக்டாக அவரையும் விசாரிக்கணும். ஏன்னா எல்லாரையும் ஒரு பக்கம் கிறுக்குப்பிடி போட்டு விசாரிச்சு ஆகணும். ஒருத்தரை நம்ம கேப் போட்டாலும் அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நின்றோம். அதனால் எல்லாரையும் ஒரு பக்கம் தீவிரமாக விசாரிச்சா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் ஒரு குறிக்கோள்லையும் இருக்காது. இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கதிரேசனை உட்கார வச்சு, என்ன கதிரேசன் உங்கள் பொண்ணு மாதிரி நடித்த சுடர் வந்து உங்களை எப்படியாவது ஏமாற்றணும், உங்ககிட்ட பணத்தெல்லாம் பறிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் உங்கள் பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணி உங்களை ஏமாற்ற பண்ணாங்க. அந்த கோபம் அந்த ஆவேசம் எல்லாமே சேர்ந்து தான் உங்களை நீங்கள் கொலை பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதல் இருந்திருக்கு. இது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, ஐயோ நான் உண்மை தான், அவன் மேலே கோபம் வந்தது எல்லாமே உண்மை தான், நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஏன் கொலை பண்ண போகிறேன், என்னை கொலை பண்ணி அவளை கொலை பண்ணி அதனால் குற்றவாளியாக நான் ஏன் போனோம், அப்போ ஆள் வச்சு கொலை பண்ணீங்களா, அப்போ ஆள் வச்சு தானே கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தீபிகா ஒரு கேள்வியை கேட்க, உடனே அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம், சார் மேடம் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் சொல்கிறத கேட்காம நீங்களே ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாமே நீங்களே ஆன்சர் வச்சுன்னு நீங்களே கேள்வியை கேட்டால் நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியலையே, உங்களோட நோக்கம் எல்லாமே இப்போ என்ன ஜெயிலில் பிடிச்சி போடணும் போலே இருக்கே. ஹலோ கதிரேசன், உங்களை அரெஸ்ட் பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லை, அந்த மல்லியை அரெஸ்ட் பண்ணோம், ஏன்னா மல்லி தான் தவறு செஞ்சது, கத்தி அவள் வீட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி நான் பொறுத்திருந்து எல்லாரையும் ஒரு பக்கம் அடின்னு அடிக்க போகிறேன். அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எல்லாமே ஒரு பக்கம் கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது.
தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல வச்சு அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது. பார்ப்போம் சரி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயிட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு பக்கம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போனால் தான் நாமளும் ஒரு பக்கம் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே ஒரு பக்கம் படிப்படியாக நாமளும் அந்த இடத்துல ஜெயிச்சு தான் வந்திருக்கோம். சாதாரணமாக நம்ம இடத்துக்கு வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு நல்லதொரு முடிவாக இருக்குமா, நல்லதொரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனசுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம தலைவர் கதிரேசன் வந்து மாசா டாப் கிளாஸில் ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள் மேடம், மல்லிக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே என்ன நீங்கள் நோண்டக்கூடாது. மல்லியை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த மல்லி இல்லைனாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி என்கிட்ட வெண்பாவை எப்படியானா ஒப்படைச்சிருங்க. அதுக்கு விஜய் மேலே திரும்ப ரேணுகா கேஸை ரீஓப்பன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக மேடம், எனக்கு இந்த விஜயும் மனா மறுபக்கம் மல்லியும் மனா, எனக்கு என் பேத்தி இருந்தால் போதும். என்னோட ரத்த பந்தம் என் பேத்தி மட்டும்தான், அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐயோ கதிரேசா, நீ சாதாரண ஆள் இல்லையா, கேடிபில்லா கில்லாடிறாங்க, உங்ககிட்ட எல்லாம் நிறையா கறக்கலாம் போல இருக்கே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.